தளபதி கலக்கல். தளபதி பிடிச்சிருந்துச்சு, கதை பிடிச்சிருந்துச்சு, மியூசிக் பிடிச்சிருந்தது, விபி சூப்பர், பிரேம்ஜி கலக்கல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. த்ரிஷா டான்ஸ் சூப்பர். ஆமா, நாங்க வந்து தளபதி மூவி இங்க பார்க்க வந்தோம். நாங்க ஆஸ்திரேலியா அங்க இருந்து படம் பார்க்க தான் வந்தோம். எங்களுக்கு வந்து சென்னை அந்த சேப்பாக்ல ஸ்டேடியம்ல எப்படி இருக்கும் அந்த அது அதெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் ஞாபகம் இருக்கு. சூப்பர் சூப்பர், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைய ஆக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஈக்குவலா கொடுத்திருக்காரு. வெங்கட் பிரபுக்கு என்ன, வெங்கட் பிரபு அவருக்கான ஸ்டைல், அது அவரோட மசாலா இருக்கு. விஜய்க்காகவே பார்க்கலாம் ப்ரோ, நான் திருப்பி பார்ப்பேன். நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம், விஜய்க்காகவே பார்க்கலாம். தேங்க்யூ. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறையவே இருக்கு. இன்டர்வல் சூப்பரா இருந்துச்சு. 10க்கு 10 கொடுக்கலாம், இல்ல 10க்கு 20 அப்படி கொடுக்கலாம், நிறைய ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். இல்ல இல்ல, நான் இன்னும் வரோமா எதிர்பார்த்தோம், பட் வரல, அந்த மாதிரி இருந்தது. பழைய ஆர்டிஸ்ட் மாதிரியே இல்ல, அவங்க எல்லாமே எங்க இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க. அப்புறம் எஸ்கே இருந்தாங்க, எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ், காமெடி எல்லாமே பக்கா கிழிச்சிட்டாரு. சூப்பரா இருந்தது. மூவி பார்த்தா தெரியும் ப்ரோ. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு திங்குமே படத்துல இருக்கு. எல்லா தலையுமே செமையா காமிச்சிருந்தாங்க இருக்கு. அது ஒரு நிமிஷமே நமக்கு சஸ்பென்ஸ் தான். நம்மளுக்கு ஒரு சீனுமே சர்ப்ரைசிங்கா தான் இருக்கும். தளபதி நம்ம எப்படி இருந்தாலும் பார்ப்போம், ஆனா இளைய தளபதியும் சரி வேற லெவல் காம்போ செமையா இருந்துச்சு படம். தளபதியோட வில்லனிசம், மோகன் சார் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு ஸ்கிரிப்ட்லயுமே நம்மள எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவல் இருந்துச்சு. ஒரு சீனுமே நம்ம சீட்ல உட்கார மாட்டோம், கூஸ் பம்ப்ஸ் தான். பிரசாந்த் சார் ஆக்டிங் பேஜ் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துட்டீங்க. ஆமா, பிரசாந்த் சார் 90s கிட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வேற லெவல் என்ட்ரியா தான் இருக்கும். வேற லெவல் என்ட்ரியா தான். அவரோட டான்ஸ் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. படத்துல வந்து சின்ன ரோல்ல இருக்கவங்க சரி, தளபதி வரைக்குமே சரி, ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. ஸோ அதுல டைரக்டர் வந்து ரொம்பவே இதுவா இருந்திருப்பாரு. ஸோ படமே நல்லா இருந்துச்சு. அஜ்மல் ப்ரோ நம்ம சொல்லவே தேவையில்ல. எல்லாரோட ஆக்டிங்குமே படத்துல வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ நம்ம ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சீனுமே படத்துல இருக்கு. விபி செஞ்சு கிழிச்சிட்டாரு ப்ரோ. ட்ரோல்ஸ்லாம் நம்பாதீங்க, மூவியை வந்து பாருங்க, வேற லெவல். தளபதி ரசிகர்களுக்கு சொல்லவே தேவையில்ல, விபி கிழிச்சிட்டாரு. நம்ம தளபதியுமே படம் சூப்பர். படம் பொதுவா சொல்லுங்க, படம் உண்மையாலே எப்படிதான் இருக்கு? தளபதி ஃபேனா இல்லாம நம்ம இதுவா சொன்னா படம் வேற லெவல் தான். கோட்டு தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டு பயங்கரமா இருக்கு. எல்லாருமே மரண மசா பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ணனுக்காக ஒரு 2 பாட்டு இருக்கு, பாடிடலாம். மருதமலை மாமணியே முருகையா, கோட்டு படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, கோட்டு படம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட் ஐயா. கோட்டு தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டு. செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் படம் கண்டிப்பா ஆயிடும். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அங்கங்க வந்தது நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரிலாம் இல்ல, பட் ஆனா நல்லா இருக்கு. ஆனா அதையே ஈவன் பிஜிஎம்ஏ சாப்பிடுற மாதிரி இளையராஜா ஒரு மெட்டு வந்தது உள்ள. அதெல்லாம் பயங்கரமான ஒரு பூஸ்ட் பம்மா தான் இருந்தது எங்க தேட்டர்ல. எங்களால் சீரியஸா சொன்னா இன்ட்ரோல் பிளாக்கே எங்களால உட்கார முடியல சீட்ல. அந்த மாதிரி என்னடா ஆக போகுது செகண்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி இருந்தது. எண்டிங் போர்ஷன் பயங்கரமான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆனா புரியாத தற்கூறிங்களா நிறைய பேர் இருப்பாங்க, ஐயோ என்னடா மொட்டையா மூச்சிட்டாங்க அப்படிலாம் நினைப்பாங்க. பட் கிளியர் கட்டா பாத்தீங்கன்னா பக்காவா உட்காருவாங்க. சீட்ல உட்காந்து கரெக்டா படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சீட்டை விட்டு ஏந்துவாங்க. சும்மா மைக் கையில இருக்குது, சும்மா எதனா சும்மாரா சொல்லணும்ன்றதெல்லாம் வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லிருக்காதீங்க. அப்படி சொல்றதா இருந்தா ஒரு 4-5 வாட்டி உங்க மைண்டுக்கு புரியுங்க. ஒரு 4-5 வாட்டி போயிட்டு படத்தை நல்லா பாத்துருவாங்க. வேற ப்ரோ, சூப்பர் ப்ரோ. படம் என்ன ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கும். ஃபேமிலியா போங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, ஃபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஷோ வெறியா இருந்துச்சு. ரோஹிணி தான் எல்லாம். தளபதிக்கு வில்லனே இளைய தளபதி தான். அதான் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கும்.
படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சுங்க. அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, வேற லெவல் பிரிச்சுட்டாரு. ஓகே ஜி சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கு ப்ரோ செம்மையா இருக்கு படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. படத்துல ஃபுல்லா ட்விஸ்ட்ன்றாங்களே அப்படியா? ஃபுல்லா ட்விஸ்ட் தான். நல்லா இருந்துச்சு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கும்போது தெரியும். படத்துல ஃபன் இருக்கா இல்ல த்ரில்லராவே கொண்டு போய்? எல்லாமே நல்லா இருக்கு. த்ரில்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணணும்ன்ற வெங்கட் பிரபு சாரை பார்த்து கத்துக்க சொல்லுங்க வர டேரக்டர்ஸ். நல்லா இருக்கும் லென்த் கொஞ்சம் லென்த் கம்மி ப்ரோ படம் எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? வேற லெவல் ப்ரோ, சூப்பர். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ப்ரோ படம் எப்படி இருக்கு? ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருக்கு? படம் விட்டாரு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? பட்டாஸ் பட்டாசு. ஆன்சர்ல படம். வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. 2 ஹாஃப்மே தளபதி செம்மையா கேரி பண்றாரு. வேற லெவல் படம், கண்டிப்பா பார்க்கணும். கிளைமேக்ஸ் சீன் தான் வேற லெவல். தளபதி ஃபேன்ஸுக்கு இது ஒரு சரி ட்ரீட், கண்டிப்பா பாருங்க. பிடிச்ச சீன் சொல்றது எல்லாமே சூப்பர். என்ஜாய் தி மூவி. சூப்பர். அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? தளபதி அவ்வளவுதான். ஒரு கதை நல்லா இருந்ததுன்னா படம் எல்லாமே அம்சமா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. எல்லாமே டைரக்ஷன் சூப்பர். அந்த கேமியோ எல்லாரும் சூப்பர். எல்லாமே படம் சூப்பர். கலக்கு போகணும் இல்ல யாரும் நினைப்பீங்க உள்ள போய் பாருங்க படம் சூப்பரா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் சூப்பரா பண்ணிருக்கான். எஸ்கே வந்து இது ஒரு கேமியோ அதெல்லாம் பார்த்தா ஒரு நிமிஷத்துல ஆயிடுவீங்க ஒருவேளை பார்ட் 2ல இவர் இருக்காரு ஹீரோன்ற மாதிரி இருக்கு. இருக்கலாம் ஆனா நல்லா இருக்கு ஏன்னா கடைசியா விஜய் தான் செல்ஃபியா தெரியாங்க எஸ்கே அந்த சீன்லாம் போய் பாருங்க. நீங்க பார்த்தாலே நல்லா இருக்கும். நீங்க பார்த்தா நீங்க குதிரீங்களா இவன் தலை நான் தலை இவன் தலை வேற யார் தலை இவனை தாண்டி யார் தலை இருக்குது தலைவன் தான் வேற யாரும் கிடையாது. கோட் நான் 3 மணி நேரம் படம் லேக் ஆகாம லேகே கிடையாது. படம் சூப்பர் தலை போய் பார்த்தல ட்விஸ்ட் தலை பயங்கரமான ட்விஸ்ட் தலை படம் பக்கா லேக் எல்லாம் போயின்னு இருக்குது. லேகே தெரியாது தலை வேற மாதிரி இருக்கு தலை படம் சூப்பரா இருக்கு தலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கா செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா? தலை லேகே கிடையாது. 2 ஹாஃபும் பக்கா இருக்கு. பெரிய இருக்காது லேகே கிடையாது தலை. படம் போயின்னு இருக்கும். அத்தத்து நான் நடக்கும் போது பார்த்துட்டே இருப்ப நீ படம் சூப்பர் தலை. தலைவர் தரிசனம் தலை நீங்க பார்த்தாலும் போகும். தலைவர் வேற மாதிரி. படம்னா என்ன, படம் எடுக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். ஆனா ஸ்கிரிப்ட் உண்மையான சொல்லணும் ப்ரோ. வெங்கட் பிரபு சார் உண்மையாக ரொம்ப நன்றி. எங்களால் அடுத்த சீன் சீரியஸா எங்களால் கெஸ் பண்ணவே முடியல. இதுக்கு முன்னாடி வந்த தளபதி படம்லாம் அடுத்த சீன் இதுதான்றது எங்களால் கெஸ் பண்ண முடியும். பட் இந்த படத்துல அடுத்த சீன் இதுதான்றது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. படம் பயங்கரமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நான் சொன்னல ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் பண்ண இருப்பாங்க, அவங்களாம் தட்டி விட்டுருவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பட் தளபதி தான் நமக்கு முக்கியம். தளபதி பயங்கரமா இருக்கு. தளபதி கேமியோ வந்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க. 4 பேர் பண்ணிருக்காங்க. அது படத்துல வந்து பாருங்க. படம் வந்து செகண்ட் பார்ட் வருதுன்ற மாதிரி லாஸ்ட்ல இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வருதான்ற வெங்கட் பிரபு சாருக்கு தான் கேட்கணும். நன்றி வணக்கம். பிரேம்ஜி அங்கங்க வந்தாரு ப்ரோ, சிரிக்க வச்சுட்டு போயிட்டாரு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. குழந்தை விஜய் தான் ப்ரோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் மீதி எல்லாமே சூப்பரா இருக்கு.